அந்த அப்ரிவேஷன்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்கலாம். இஇ என்னும் எழுத்தும், டீச்சர்ஸ் கைடு டிஹெச்பி, பயிற்சி நூல் டபிள்யூபி, ஒர்க் ஷீட், அந்த மாதிரி கற்றல் விளைவுகள் லேர்னிங் அவுட்கம்ஸ் அந்த இது கொடுக்கலாம். அது எந்த இயர் தொடங்கப்பட்டது, யாரால தொடங்கப்பட்டது, அது போன்ற குறிப்புகளை தெளிவாக எந்த ஆண்டு என்ன நோக்கத்துக்காக, கற்றல் இடைவெளி, கற்றலின் இலக்கு, கற்றலினுடைய இந்த கற்பித்தலின் நோக்கம், அந்த நேஸ்ல கொண்டு வந்த அந்த லேக், அது எல்லாத்தையும் அந்த இன்ட்ரோடக்ஷன் மார்னிங் செஷன்லயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு பின்னாடி கிளாஸ் எடுக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட கூட அது கிளாஸஸ் 3, அது எந்தெந்த கிளாஸ்க்கு உரியது, ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், எப்படி நம்ம ஏபிஎல்ல குரூப்ல மிங்கிள் பண்ணமோ அது மாதிரி குரூப்ல நம்ம 3 கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ண வச்சுட்டு அதை எத்தனை பேர் ஒலிஸ்ட் பார்ட்டி ரேஷியோ கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்புறம் ஹவு டு யூஸ் த, எப்படி ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்கை டிஹெச்பியை ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர்ஸ் வந்து அதை ரீட் பண்ணிருக்கணும், அதை கோத்ரோ பண்ணிட்டு தான் கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா டீ பிரேக் முடிச்சுட்டு செகண்ட் செஷன்ல சார் கற்றை நிலை அறிதல், அதுல அந்த அரும்பு, மொட்டு, அந்த மலர் அதை கொடுக்கலாம். டே 1ல என்ன பண்ணுவோம், டே 2ல, டே 3ல, டே 4ல, டே 5ல என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி டே 5ல FAA, FAB அந்த அசஸ்மெண்ட் வளதறி மதிப்பீடு அந்த இதை கொடுக்கலாம். அது முடிச்சுட்டு வழிகாட்டு நெறிமுறைகள், அப்போ அந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்லும் போது எப்படி அந்த கார்னர்ஸ் பத்தி, இதுல எதெல்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அந்த கரிக்குலர் ஃபியூச்சர் என்ன, ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்றத அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். கொண்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் செஷன்ல என்ன கொண்டு வரலாம்னா மாதிரி வகுப்புக்கான காணொலி, அதுல நமக்கு ஏற்கனவே அவங்க இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் போட்டு காட்டலாம். நம்ம டீச்சர்ஸ் வச்சும் நம்ம ஆர்பிஸே ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணி காட்டலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மைக்ரோ டீச்சிங் மாதிரி ஒரு டீச்சர்ஸ் பார்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் மைக்ரோ டீச்சிங் மாடர்ன் டெமோ கிளாஸ் அந்த மாதிரி கொண்டு போகலாம். கொடுக்கும்போது நடுநடுவ ரைம்ஸ் இதெல்லாம் அவங்களே இல்லை நம்ம ரைமிங் இதுல இதெல்லாம் வருது அந்த மாதிரி டிவைட் பண்ணி, அப்புறம் அடிஷ்னலா நடுவில் ஒரே வேகா தியரி அந்த மாதிரி கொண்டு போகாம ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஆக்ஷன் சாங்ஸ் அப்படி கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும். லாஸ்ட்ல மைக்ரோ டீச்சிங் கொடுத்துட்டு எப்படி அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் ஒர்க் ஷீட்ல இப்போ நமக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி குழுக்களாக பிரிச்சு அவங்களையும் அதை வந்து பயிற்சிக்கு உட்படுத்தும் போது அது மறக்காது. இந்த கற்றல் வந்து இனிமையாகவும் இது வந்து மகிழ்ச்சிகரமாகவும் முழுமையுடையதாகவும் அப்படி நடைமுறைப்படுத்தும் போது இது இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்தை பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.